بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான அடிப்படையில் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற உயரிய நன்னோக்கத்தில் நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சபை உலகத்தில் கூட்டப்படுகின்ற சபைகளில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சபை இந்த சபைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்கள். வயததாரசூனஹு பைனஹும், இறை வேதம் சம்பந்தமாக தங்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள் என்றால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனத்து, அவர்கள் மீது அமைதி நிலவாமல் இருப்பதில்லை. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது இறங்காமல் இருப்பதில்லை. வஹஃபத்துஹுமுல் மலாயிகத்து, மேலும் வானவர்கள் இந்த கூட்டத்தாரை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு தஆலா ஃபீமன் இந்தஹு, தன்னிடத்தில் உள்ள வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். இவ்வளவு சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்கிறார்கள்? பள்ளிவாசலில் ஒன்று கூடி இறைவேதம் தொடர்பாக பேசிக் கொள்ளக்கூடிய இது போன்ற சபைகளுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் கூடியிருக்கக்கூடிய சபை எப்படிப்பட்ட சபை? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய சபை, அல்லாஹ்வுடைய அமைதியை பெற்றுத்தரக்கூடிய சபை. நம்மளையே அறியாமல் வானவர்கள் இங்கு குழும்புகின்ற ஒரு கண்ணியமிக்க ஒரு சபை. இந்த சபையில் கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் வானவரிடத்தில் புகழ்ந்து பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க சபையில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். எதற்கு இந்த ஹதீஸை முதலாவதாக நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், பொதுவாக மார்க்கம் பேசப்படுகின்ற சபைகளில் இந்த சிறப்பு, இந்த சபைக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம், கண்ணியம் எல்லாம் கிடைக்காமல் மக்கள் நஷ்டவாளியாக ஆக வேண்டும் என்பதற்காக சைத்தான் நிறைய சதி வேலைகளை செய்வான். இங்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயங்கள். இதை நாம் சொல்லும் போது இத மக்களை கேட்க விடாம சைத்தான் சில பேருக்கு தூக்கத்தை ஏற்படுத்துவான். அதான் நம்ம பார்க்கலாம். மற்ற விஷயங்களை பேசினா மணிக்கணக்கில் பேசினாலும் சடைவு வராது. ஆனா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிடம் குர்ஆன் ஹதீஸ் உரையை நாம் கேட்டால் தூக்கம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. உடனே நமக்கு பல கொட்டாவி வந்து விடும். பார்க்கிறோமா இல்லையா? சில பேரை சைத்தான் கிளப்பி விடுவான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உட்கார்ந்து இருப்போம். வா வெளியே போவோம், வெளியே போய் டீ குடிச்சிட்டு வருவோம், பயான் முடியும் போது கடைசில வருவோம். இப்படி சிலரை சைத்தான் வெளியே எடுத்து செல்வான். ஆக இந்த மாதிரி சைத்தானுடைய சதி வேலைகளுக்கு நாம் இடமளித்து விடாமல் கவனமாக நம்ம கேட்கணும். அப்பதான் இந்த சபைக்கு தரப்படுகின்ற முழுமையான பரிசை நம்மால் பெற முடியும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஆடுகள், மாடுகள், ஊர்வன, கால்நடைகள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் என்று பல வகையான உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். இறைவனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களில் தலைச்சிறந்த உயிரினம், மிகச்சிறந்த படைப்பு, கண்ணியமிக்க படைப்பு யார்? மனிதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த படைப்பு என்று சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனிதன் தான். பார்க்கிறோம், சிறிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதன்
பெண்டம்பெரிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் தன்னுடைய கைவசத்துக்குள் இலகுவாக கொண்டு வந்து விடுகிறான். இவனை விட பன்மடங்கு ஆற்றல் மிக்க வலிமையான உயிரினங்களை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து விடுகிறான். மனிதன் கைவசப்படுத்தாத எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். எல்லா உயிரினங்களையும் எல்லா பொருட்களையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் மனிதன் இலகுவாக கொண்டு வந்து விடுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் நம் கண்கூடாக தந்திருக்கிறான். மறுமையிலேயும் இறைவனுடைய பாக்கியமான இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான படைப்பு இந்த மனித படைப்பு. பல கோடான கோடி உயிரினங்கள் இருக்க அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்புகளை தந்திருக்கிறானே, எதற்காக தந்தான்? எதற்கு அல்லாஹ் இந்த கண்ணியத்தை மனிதனுக்கு தந்தான்? இந்த சிறப்பை, மகத்துவத்தை, எல்லா உயிரினங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றலை, மறுமையில் சொர்க்கம் என்ற மிகப்பெரிய பேற்றை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்தானே, எதற்கு தந்தான் என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் மனுஷனை எதற்கு படைத்தான் என்ற கேள்வியை கேளுங்கள். இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது, பல கோட்பாடுகள் இருக்கிறது, பல இசங்கள் இருக்கிறது. மனிதன் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற கேள்வியை கேட்டால் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மதத்திலும், எந்த இசத்திலும், எந்த கொள்கையிலும் இந்த கேள்விக்குரிய பதில் இல்லை. இஸ்லாம் மட்டும்தான் இதற்கு சரியான பதிலை சொல்கிறது. மனிதனை எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன். எதுக்கெல்லாம் நம்மளை படைத்திருக்கான்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு பர்பஸுக்காகத்தான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வை வணங்குறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் 24 மணி நேரமும் நாம் தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா? இதுவா இந்த வசனத்துடைய பொருள்? அல்லாஹ் வணங்குறதுக்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா எந்த வேலையும் பார்க்காம, கடனணிகளுக்கு போகாம, குழந்தைகளை குடும்பங்களை கவனிக்காம பள்ளிவாசலுக்குள்ளே தொழுது கொண்டிருக்கணுமா? இதை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். வணக்கம் என்பது பல வகை, தொழுகை என்பது அதுல ஒரு வகை. இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம் என்பது பல வகை இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு வகை. அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணும், அதுக்காக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். 6 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம கடையில வியாபாரம் செய்யறோம், தொழில் பார்க்கிறோம். அங்கேயும் அல்லாஹ் வணங்கலாம். எப்படி வணங்கலாம்? அல்லாஹ் சொன்ன மாதிரி வியாபாரம் செய்யறோமா? அல்லாஹ் சொன்ன மாதிரி பொய் பேசாம, பிராடு பண்ணாம, அடுத்தவங்களை ஏமாத்தாம, பொருள்ல உள்ள குறைய மறைச்சு விற்காம, நியாயமாக நேர்மையாக வியாபார ஒழுங்குகளை இஸ்லாம் கற்றுத் தருகின்ற அடிப்படையில் நாம வியாபாரம் செஞ்சோம்னா 6 மணி நேரம் என்ன, 8 மணி நேரம் என்ன, 10 மணி நேரம் என்ன, நம்ம கல்லாவை நின்றாலும் அல்லாஹ் வணங்குறோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி குடும்பத்தை நடத்துறோமா? மனைவிமார்கிட்ட நடக்கிறோமா? பிள்ளைகளை வளர்க்கிறோமா? இஸ்லாமிய அடிப்படையில பிள்ளைகளை வளர்க்கிறோமா? இஸ்லாமிய அடிப்படையில கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா? இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் குடும்பத்தை நாம் நடத்தினால் அங்கு நம்ம அல்லாஹ் வணங்குறோம். அண்டை வீட்டார்ட்ட பழகுறோம். இஸ்லாம் எப்படி பழக சொல்லுது? அந்த ஒழுங்குமுறை அங்க பழகுறோம், அல்லாஹ்வை அங்க வணங்குறோம். நண்பர்களை தேர்வு செய்யறோம், நண்பரோட பாசமா பழகுறோம். எந்த நண்பரோட பழக்க வைக்கணும், எந்த நண்பரோட பழகலாம், எப்படி பழகணும், நண்பர்களுக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் விளங்கி இஸ்லாம் கற்றுத்தந்த வழிமுறைப்படி நட்பை அமைத்துக் கொண்டால் நண்பர்களுடன் நாம் பழகுகிறோமே, இந்த பழக்கம் கூட இபாதத்தாக, வணக்கமாக ஆகிவிடுகிறது. இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்கள், இந்த பதிலை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த பதிலை இஸ்லாம் மட்டும் சொல்கிறது. ஏன் இஸ்லாத்துல மட்டும் இந்த பதில் இருக்குது? இஸ்லாம் மட்டும்தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை, வாழ வேண்டிய முறையை, வழிமுறையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதனால இந்த கேள்வியை இஸ்லாமே கேட்டு இதற்குரிய பதிலையும் இஸ்லாம் தருகிறது. மற்ற மற்ற மதங்களை பாருங்கள், கடவுளை பற்றி பேசுவார்கள், ஆன்மீக நம்பிக்கையை சொல்வார்கள். ஆனா மனுஷன் எப்படி வாழணும்,
இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழணும், அந்த வாழ்க்கை சட்டதிட்டங்களை கற்றுத் தருவதற்கு ஒரு வேத நூல் குர்ஆனை தவிர வேறு ஒன்று இருக்கிறதா? இல்லை. ஆனால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும் என்பதை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். சாப்பிடுறோம், இந்த சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும் அதை இஸ்லாம் கற்றுத்தரும். வேற எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது. சாப்பிடுறீங்களா, வலது கையிலிருந்து சாப்பிடுங்க. சாப்பிட ஆரம்பிப்பதற்கு முன் கையை கழுவ வேண்டும். இறைவனுடைய பெயர் கூறி சாப்பிட துவங்க வேண்டும். உணவை வீண் விரயம் செய்யக்கூடாது, ஆங்காங்கே சிந்தக்கூடாது. ஒரு முறையற்ற அடிப்படையில் உண்ணாமல் உணவு தட்டுக்கு அருகில் இருந்து உண்ண வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய உணவு சுத்தமான உணவாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சாப்பாடு. அதுல எப்படி அவன் ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும், இதுல இருந்து அவன் உறங்குறது எப்படி, உறங்கும் போது என்ன ஒழுங்குமுறையை பேணணும், உறங்கி எந்திரிச்சா என்ன ஒழுங்குமுறையை பேணணும், உறங்கி எந்திரிச்சோனையும் பல்லு விளக்காம காப்பி குடிக்க கூடாது. பல்லு விளக்குன்னு சொல்லுது இஸ்லாம். எந்திரிச்சோனையும் உன்னுடைய கையை கழுவு. இரவில் உன்னுடைய கை எங்கே சென்றது என்று உனக்கு தெரியாது. அசுத்தமான இடங்களுக்கு எல்லாம் உன்னுடைய கை சென்று இருக்காது, உனக்கு தெரியாது. அதனால தூங்கி எந்திரிச்சோனையுமே உடனே நீ தண்ணீர் பானத்தை தொட்டு விடாதே, கையை கழுவு. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள், சாப்பிடுறதுல இருந்து, மலஞ்சலம் கழிக்கிறதுல இருந்து, உறங்குறதுல இருந்து, மனைவியிடம் உடலுறவு கொள்வதில இருந்து, பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறதுல இருந்து, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் அவன் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் என்பதை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம். இந்த வாழ்க்கை நெறி அடிப்படையில் நாம் வாழ்ந்தால், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் உறங்கினால் அல்லாஹ் வணங்குகிறோம். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நாம் உண்டால் அல்லாஹ்வை வணங்குகிறோம். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் மலம் ஜலத்தை கழித்தால் அப்போதும் அல்லாஹ்வை வணங்குகிறோம். ஆக 24 மணி நேரமும் நாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக தான் அல்லாஹ் நம்ம படைச்சான். சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு வரியில சொல்றதா இருந்தா, அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை தந்திருக்கிறான். திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை ஆகிய ஹதீஸ்களை தந்திருக்கிறான். குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில் வாழ்வதற்காகத்தான் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கான். எதுக்கு படைச்சிருக்கான்? கால்நடைகளுக்கு குர்ஆன் உண்டா? அதற்கு அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறதா? எல்லா உயிரினங்களோட நமக்கு சிறப்பு இருக்குது. ஏன் சிறப்பு? எந்த உயிரினத்துக்கும் வழங்கப்படாத ஒரு பொறுப்பை அல்லாஹ் நம்மீது சுமத்தி இருக்கிறான். அதனால் மற்ற உயிரினங்களுக்கு வழங்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த சிறப்பு எதனால்? ஒரு பொறுப்பால் வந்திருக்கிறது. அது என்ன பொறுப்பு? அல்லாஹ் ஒரு வேதத்தை வழங்கி இருக்கிறான். அது ஆடு மாடுகளுக்கு அல்ல, தாவரங்களுக்கு அல்ல, சூரியன் சந்திரன்களுக்கு அல்ல, மனிதராகிய உங்களுக்காக அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். எதற்கு அனுப்பினான்? கால்நடைகளுக்கோ பறவைகளுக்கோ அல்ல. அது இறைவன் போட்ட உத்தரவை சரிவர செய்து கொண்டிருக்கும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்காக ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். இவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் வாழ்வதுதான். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிருக்கான். இந்த உலகத்துல சந்திரனை படைச்சது, மலையை படைச்சது, கடலை படைச்சது, மனிதனை தவிர அத்தனை உயிரினங்களையும் படைச்சது எதற்காக? மனிதனுக்காக. அல்லாஹ் உலகத்தை இவ்வளவு படைச்சிருக்கானே, பல இன்பங்களை படைச்சிருக்கானே, எல்லாம் எதுக்கு? மனுஷனுக்காக. மனுஷனை எதுக்கு படைச்சான்? அவனை வணங்குறதுக்காக. இதுக்காக தான் அல்லாஹ் படைச்சான். எல்லா வசதிகளும் அல்லாஹ்வை வணங்கணுங்கிற உயரிய நோக்கத்துக்காக தரப்பட்டு இருக்கிறது. இது எப்படி விளங்குறதுன்னா, ஒரு ஹாஸ்டல்ல ஒரு மாணவனை சேர்க்கிறோம். அந்த ஹாஸ்டல்ல அந்த மாணவனுக்கு உணவு ஏற்பாடு செஞ்சு தர்றாங்க, தங்குறதுக்கு இடவசதி செஞ்சு தர்றாங்க. இப்படி பல்வேறு வகையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறாங்க. எல்லா வசதியும் தரப்படுது. எதுக்கு தரப்படுது? சாப்பாடு எதுக்கு தரப்படுது? தங்குறதுக்கு இடம் எதுக்கு தரப்படுது? அவன் அங்கு சேர்ந்து ஒழுங்கா படிக்கணும், அதுக்காக தான் இத்தனையும் தரப்படுது. ஆனா ஒரு மாணவன் அங்க நல்ல சாப்பிடுறான், நல்ல தூங்குறான், அங்கு தரப்படுகின்ற இதர வசதிகள் அனைத்தையும் அனுபவிக்கிறான். ஆனா இதெல்லாம் எதுக்கு தரப்படுதோ அந்த படிப்பு மறந்துடுறான், ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். இவன் நல்ல மாணவனா?
இவன் அறிவாளியா, இவன் தேர்ச்சி பெற முடியுமா? இதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொன்ன அடிப்படையில வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த சூரியனை, சந்திரனை, மலையை, காற்றை, கால்நடைகளை, பறவைகளை, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் படைச்சா எதுக்கு? அவனை வணங்குறதுக்காகத்தான். இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உங்களுக்கு சுட்டி காட்டிய வசனத்தில் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன். எல்லாமே அல்லாஹ் வணங்கத்தான் செய்கிறது. மனுஷன் மட்டும் அல்லாஹ் வணங்கல, பறவைகள், எல்லா உயிரினங்களும் அல்லாஹ் வணங்குகிறது. நாமளும் வணங்குறோம். ஏன் அல்லாஹ் மனிதர்களை ஜின்களை மட்டும் சொல்றா? வணங்கக்கூடிய முறையில வித்தியாசம் இருக்குது. கால்நடைகள், பறவைகள், செடி கொடிகள், தாவர வர்க்கங்கள் எல்லாம் அல்லாஹ் வணங்குது. எப்படி வணங்குகிறது? அல்லாஹ் உத்தரவு போட்டா அதை மீறாம வணங்கி கொண்டு இருக்கிறது. அந்த உத்தரவு அவை மீறவே மீறாது. சூரியனுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், நீ கிழக்க உதிக்கணும், மேற்க மறையணும். அல்லாஹ் உத்தரவு போட்டான். அந்த உத்தரவு என்னைக்காவது மீறிச்சா? மீறாது. அதுக்கு சுய விருப்பம், சுய விருப்பு வெறுப்பு அது தரப்படவில்லை. அது மாதிரி தாவரங்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டானோ அதை கரெக்டா செய்யும். ஆனா மனுஷன் அல்லாஹ் அப்படி படைக்கல. மற்ற உயிரினங்களை அல்லாஹ் ஒரு ரோபோ மிஷின் மாதிரி படைச்சிருக்கான். ரோபோ எப்படி? ஒரு மனுஷன் ஒரு ரோபோவை செய்யறான். இவன் என்ன புரோகிராம செஞ்சானோ அதுக்கு தகுந்த வேலைகளை அது செய்யும். இவன் என்ன புரோகிராம செஞ்சானோ அதை கரெக்டா செய்யும். அதை மீறவும் செய்யாது, கரெக்டா நடக்கும். இது மாதிரிதான் மற்ற உயிரினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனா மனுஷனை அப்படி படைக்கல. சுய விருப்பு வெறுப்புகளை கொடுத்திருக்கான். இது நல்ல வழி, இது கெட்ட வழி. இந்த ரெண்டு வழியில நீ எதை வேண்டாலும் தேர்வு செய்யலாம். உனக்கு சக்தி இருக்கிறது. நீ விரும்பினால் நல்ல வழிக்கும் போகலாம், நீ விரும்பினால் கெட்ட வழியையும் தேர்வு செய்யலாம். நல்லதை தேர்வு செஞ்சால் சொர்க்கம், கெட்டதை தேர்வு செஞ்சால் நரகம். இப்படி நன்மையும் தீமையும் காட்டி கொடுத்து இதில் இரண்டில் எதை வேண்டுமானால் தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி நல்ல வழிகளையும் காட்டி தந்திருக்கிறான். அதான் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது எதற்காக? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்வதற்காகத்தான் என்ற உண்மையை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்குரிய பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகிய முறையில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வி ஒரு புதிய கேள்வி இல்ல. ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பல கேள்விகளை கேட்கிறாங்க. மனித வடிவத்தில் வர்றாங்க. எதுக்கு மனித வடிவத்தில் வர்றாங்கன்னா, சில கேள்விகளை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல வச்சு அதன் மூலம் நபித்தோழர்களுக்கு அதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். மனித வடிவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்தோழர்களிடம் வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுடன் சேர்த்து தன்னுடைய முட்டை சேர்த்து அமர்கிறார்கள். அதுல பல கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் ஆக்காமல் அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்பது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு வரியில் சுருக்கமாக சொல்கிறார்கள், இஸ்லாத்துடைய அடிப்படையே என்ன? இஸ்லாம் என்றாலே என்ன? நீ அல்லாஹ்வை வணங்கணும். அல்லாஹ் வணங்கினா பத்தாது, அல்லாஹ்வை தொழுதா பத்தாது, அவனை மட்டும் நீ தொழுகணும், அவனை மட்டும் வணங்க வேண்டும். அவனுடைய அந்தஸ்தில் வேறு யாரையும் நீ கொண்டு செல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் எப்பொருளையும் நீ ஆக்கக்கூடாது. இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம்னா என்ன? தௌஹீத், பியூர் தௌஹீத். எந்த இணை வைப்பு சிறுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு அவனை மட்டும் வணங்கணும். இதுதான் இஸ்லாம் என்பது. நாம் ஏற்றிருக்கிறோமே கலிமா, இந்த கலிமா என்ன சொல்கிறது? இந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை சொல்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லை. இதுதான் இஸ்லாம் என்பது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். வணக்கம் என்பது என்ன? தொழுகை வணக்கம், நோன்பு வணக்கம், தர்மம் வணக்கம், ஹஜ் செய்வது வணக்கம், நேர்ச்சை செய்வது வணக்கம், குர்பானி கொடுக்கிறது வணக்கம், இப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்வது வணக்கம். இந்த வணக்கங்கள் எதையும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் தொழுகணும், அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜ்தா செய்யணும், அல்லாஹ்வை மட்டும் புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் நேர்ச்சை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் அறுத்து பலியிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்த வேண்டும். இதுதான் இஸ்லாம். மற்ற கொள்கைக்கு இஸ்லாத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? இதுதான். மற்ற கொள்கையில கடவுளை வணங்கணும் சொல்லுவாங்க, ஆனா இஸ்லாத்துல அது இல்ல. கடவுளை மட்டும் வணங்கணும், வேறு எதையும் வணங்கக்கூடாது என்ற தெளிவான நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் 5 தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் வலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு கட்டடத்துக்கு பல தூண்கள் அவசியமோ, கட்டடம்னா பல தூண்கள் இருக்கணும்ல, எந்த பில்லரும் இல்லாம கட்டடம் நிக்குமா? ஒரு கட்டடம் என்றால், ஒரு பில்டிங் என்றால் அதற்கு பல தூண்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி இஸ்லாம் என்றால் அதற்கும் சில தூண்கள் இருக்கிறது. அந்த தூண்களால் தான் இஸ்லாம் இருக்கும். அந்த தூண்கள் இல்லை என்றால் இஸ்லாமே கிடையாது. அது 5 தூண்கள். அது என்னென்ன? ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இது முதலாவது தூண். இரண்டாவது அடிப்படை 5 நேர தொழுகை, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது, இது இரண்டாவது தூண். மூன்றாவது நோன்பு, நாலாவது ஜகாத், அஞ்சாவது ஹஜ். இந்த 5 தூண்களால் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இஸ்லாம் என்றால் இந்த 5 கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இணை வைப்பு மட்டும் நம்மகிட்ட வராம பார்த்துக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதைத்தான் பிரத்யேகமாக சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை? அப்துல் ரஹ்மான் பேர் இருக்கும், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வான், ஆனால் தர்காக்கு செல்வான். தர்காங்கிறது என்ன? இறந்து போன ஒரு மனிதருக்கு கபரை கட்டி அவரிடத்தில் சென்று கையேந்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்வா வல் இபாதா, பிரார்த்தனை செய்வதும் வணக்கம் என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு தர்காக்கள் என்ன நடக்கிறது? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை கபருக்கு சென்று ஜியாரத் என்ற பெயரில் இறந்துவிட்ட மனிதரிடம் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது இஸ்லாமா? அதுக்கு முன்னாடியே லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி போட்டிருப்பாங்க. தர்காக்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா இருக்கும். ஆனா அந்த கலிமாவை தாண்டி என்ன நடக்கும்? அந்த கலிமாவுக்கு மாற்றமான எதிரான ஷிர்க் காரியங்களில், இணை வைப்பு காரியங்களில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இது எது மாதிரி தெரியுமா? மதுக்கடையில போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கோமா? மது வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, குடியை கெடுக்கும் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பேனருக்கு பின்னாடி நின்று மது பாட்டில வித்துக்கிட்டு இருப்பான், பாக்குறோமா? இதே மாதிரிதான் இணை வைக்க கூடாது என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை எழுதி போட்டு அதற்கு பிறகு அதற்கு உள்ளே இணை வைப்பு காரியங்களில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தெளிவா விளங்கிக்கணும்.
தௌஹீத புரியறதா இருந்தா முதல்ல ஷிர்க்னா என்னன்னு வழங்கணும். அப்பதான் தௌஹீத் என்னன்னு வழங்கும். ஷிர்க்னா என்ன? இணை வைப்பு. இணை வைப்புன்னு சொல்றோம். இணை வைப்புனா என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தன்னுடைய தன்மையை சொல்லி காட்டுறான். நல்ல கவனிங்க, அடிப்படையான கேள்வி. ஆரம்பமே நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய தன்மையை சொல்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் கிடையாது. அல்லாஹ் மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. இது ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். நாம் அடிக்கடி ஓதுறோமே சூரத்துல் இக்லாஸ், குல் வல்லாஹது சூரா. அந்த சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. உலகத்துல எந்த பொருளும் யாரும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக முடியாது, அல்லாஹ் மாதிரி யார் வர முடியாது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்கிறார். ஆக ஒரு முஸ்லிம் என்ன நினைக்கணும், எப்படி நம்பணும்? அல்லாஹ் மாதிரி உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு ஆழமா நம்பணும். ஷிர்க்னா என்ன? அல்லாஹ் மாதிரி யாருமே இல்ல நம்ம நம்பணும். ஆனா ஒருவன் நினைக்கிறான், அல்லாஹ் மாதிரி இவர் கேட்பாரு, அல்லாஹ் மாதிரி இறந்து போன இந்த மனுஷரு பாப்பாரு, அல்லாஹ் உதவி செய்யற மாதிரி இந்த நல்லடியார் உதவி செய்வார் என்று ஒருவன் நம்பிவிட்டால் அது இணை வைப்பா போயிடும். இப்ப அல்லாஹ்வும் பார்க்கிறான், நாமளும் பார்க்கிறோம், ரெண்டு ஒன்னா. அல்லாஹ்வும் பார்க்கிறான், நாமளும் கண்ணால பார்க்கிறோம், ரெண்டு ஒன்னா. பார்க்கிறதுல அவனும் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறோம். ஆனா பார்க்கக்கூடிய விதத்தில் வித்தியாசம் இருக்கிறது. நாம எப்படி பார்க்கிறோம்? வெளிச்சம் தான் நமக்கு கண்ணு தெரியும், அப்படித்தானே? வெளிச்சம் இருந்தா நம்மளால பார்க்க முடியும். லைட் வெளிச்சம் ஒண்ணுமே இல்ல, சூரிய வெளிச்சமும் இல்ல, அமாவாசை இரவா இருக்குது, கண்ணு தெரியுமா? நமக்கு தெரியாது. வெளிச்சம் வேணும், நாம பார்க்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். நாம எப்படி பார்ப்போம்? ஒரு குறிப்பிட்ட திசையில தான் பார்ப்போம். முன்னாடி பார்ப்போம், பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? இந்த சோத்தை தாண்டி என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய பார்வை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி? அல்லாஹ் நைட்ல நடந்தா என்னன்னு தெரியாது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் பார்க்கிறதுக்கு வெளிச்சம் தேவையா? வெளிச்சம் தேவை இல்ல. அல்லாஹ்வுடைய பார்வை ஒரு எல்லைக்கு உட்பட்டதா? நாலு சோத்துக்கு மத்தியில் நடக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? மனுஷனால பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ்வால பார்க்க முடியும். இது மாதிரி கேட்கிறது, நாமளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். ஆனா ரெண்டு ஒன்னா? கேட்கறதுல வித்தியாசம் இருக்குது. நாம எப்படி கேட்கிறோம்? சத்தம் போட்டு பேசினாதான் உங்களுக்கு விளங்கும். இந்த இருக்கு மைக்கு, சத்தம் போட்டு பேசுறேன் உங்களுக்கு விளங்கும். அதனால கீழே உள்ள பெண்களுக்கு விளங்குது. மைக்கு இல்ல, சத்தம் குறைஞ்சிருச்சு, விளங்குமா உங்களுக்கு? ஆனா நான் இங்க பேசுறது வெளியில உள்ள சகோதரர்களுக்கு விளங்குமா? விளங்காது. நம்முடைய செவி சக்தி எப்படி இருக்குது? அதிக சத்தம் போட்டு பேசணும். நம்முடைய சத்தத்தை எடுத்து தருவதற்கு ஒரு கருவி அவசியம். அப்பதான் மனுஷனால விளங்க முடியும். நான் சத்தம் போடாம அமைதியா என் மனசுக்குள்ள என்னத்தையும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு பயான் பேசுனேனே, அதை சத்தம் போடாம நான் கத்தாம என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன். உங்கள யாருக்காவது விளங்குமா? விளங்காது. ஆக நாம் கேட்பதாக இருந்தால் சத்தம் வர வேண்டும். சத்தம் தெளிவாக உறக்கமாக வந்தால்தான் நம்மால் கேட்க முடியும். ஆனா அல்லாஹ் எப்படி கேட்பான்? அல்லாஹ்ட்ட சத்தம் போட்டா நம்ம துவா செய்யறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்ட்ட கையேந்துறோமே, துவா செய்யறோம். சத்தம் போட்டு கேட்கிறோமா? சத்தம் இல்லாம கேட்கிறோமா? சத்தம் போடாம கேட்கிறோம். மனுஷனுக்கு அது விளங்காது. மனுஷன்ட்ட சத்தம் போட்டு தான் பேசணும், அல்லாஹ்ட்ட சத்தம் போட்டு பேச வேண்டியது இல்ல. ஏன்னா அவன் விளங்கிக்கிருவான். அது மாதிரி மனிதர்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு மனுஷன் பேசணும். நான் ஒரு ஆள் பேசினாதான் உங்களுக்கு விளங்கும். நாங்க எல்லா பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்துகிட்டு மைக்ல கத்துறோம், உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. தனித்தனியா பேசணும். ஆனா அல்லாஹ் கிட்ட எப்படி? அல்லாஹ்ட்ட தனித்தனியா தான் துவா செய்யறோமா? நம்ம பள்ளி வாசலா நீ முதல் துவா செய், நீ அடுத்து துவா செய், இப்படியா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்? ஒரே நேரத்துல பலாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அல்லாஹ் அதை புரிஞ்சுக்கிறான். ஆனா மனிதர்களால் நம்மால் புரிய முடியாது. இதான் நாம கேட்கறதுக்கும் அல்லாஹ் கேட்கறதுக்கும் வித்தியாசம். அது மாதிரி நாம உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசினாதான் நீங்க புரிவீங்க. உங்களுக்கு தமிழ் மொழி தெரியும், தமிழ் மொழியில பேசினாதான் உங்களுக்கு விளங்கும். நான் இங்கிலீஷ்ல பேசினா, அரபியில பேசினா, கன்னடத்துல பேசினா உங்களுக்கு விளங்குமா? உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசணும், அப்பதான் உங்களால புரிய முடியும். ஆனா அல்லாஹ்வுக்கு மொழி இருக்குதா? அல்லாஹ்ட்ட தமிழ்ல துவா செய்யலாம், அரபியில பேசலாம்,
ஹிந்தியில பேசலாம், கன்னடத்துல பேசலாம், மலையாளத்துல பேசலாம், எந்த மொழியில வேணா பேசலாம். மொழியே இல்ல, மனசால நீ என்ன நினைச்சியோ அல்லாஹ் அதை வழங்கிடுவான். அல்லாஹ்வுக்கு தெரியும். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். இப்படி வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப தர்கால போய் இறந்து போன மனுஷர்கள்ட்ட கையேந்தி கேட்கிறாங்கல்ல, எப்படி கேட்கிறாங்க? மனிதர்கள்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறாங்களா, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறாங்களா? தர்கால அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே, அவர் யார்? ஒரு சாதாரண மனிதர். அவர் அல்லாஹ் கிடையாது. அவர்கிட்ட எப்படி கேட்கிறாங்க? எப்படி அல்லாஹ்விடத்துல நம்ம ரகசியமா கேட்போமோ அதே மாதிரி தர்காக்கள்ல இறந்து போன மனிதரிடம் ரகசியமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி அல்லாஹ்விடத்தில் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி நின்று கேட்டாலும் அல்லாஹ்வை அறிந்து கொள்வானோ அதே நம்பிக்கையில் தர்காக்களுக்கு சென்று அப்படி பிரார்த்திக்கிறார்கள். எப்படி அல்லாஹ்விடத்தில் மொழி வித்தியாசம் இல்லாமல் பல மொழிகளிலும் நாம் பிரார்த்தனை செய்வோமோ அதே மாதிரி தர்காக்களிலும் கேட்கிறார்கள். இப்ப என்ன ஆச்சு? அல்லாஹ் கேட்கிற மாதிரி இந்த தர்கால அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மனிதர் கேட்கிறார் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் காரணத்தினாலதான் இப்படி பிரார்த்தனை செய்யறாங்க. இதுதான் சிர்க்கு. இந்த சிர்க்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த இணை வைப்பு இல்லாமல் இருந்தால்தான் நாம் முஸ்லிம் ஆக முடியும். அதுதான் இஸ்லாம்ங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கல் என்ற மன்னருக்கு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுறாங்க. உன்னை இஸ்லாத்தை நோக்கி நான் அழைக்கிறேன். புகாரில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு வசனத்தை, திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை அந்த மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்கறாங்க. யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, தாலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கு உங்களுக்கும் இடையே ஒரு நேர்மையான சமமான கொள்கையின் பக்கம் பாருங்கள். அது என்ன கொள்கை? அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக எதையும் நாம் இணை கற்பிக்க கூடாது. இதன் பக்கம் பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கல் என்ற மன்னருக்கு இதைத்தான் இஸ்லாமாக சொல்லி இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுத்தார்கள். ஆக இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். சகோதரர் அவர்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஏராளமான பிரிவுகள், இயக்கங்கள், கொள்கை கூட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த பிரிவுகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பிரிவுகள் வருவதற்கு ஒரே காரணம் யார் என்றால் ஷைத்தான் தான். ஷைத்தான் தான் மக்களை எல்லாம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு என்ன போதிக்கிறான்? திருமறை குர்ஆன்ல ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات, சத்தியம் ஆதாரம் வந்த பிறகு முரண்பட்டு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு என்ன போதிக்கிறார்? பல கூட்டங்களாக பிரிகிறார்களே, இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது திருமறை குர்ஆன். குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மக்களே அன் அகீமுத்தீன், நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதிலே பிரிந்து விடாதீர்கள்
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் இறைவேதத்தின் அடிப்படையில் வாழுங்கள். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இந்த என்னுடைய வழிதான் நேரான வழி. அல்லாஹ் எதை நேரான வழின்னு சொல்றான்? திருமறை குர்ஆனை நேரான வழி என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வழியை நேரான வழி என்று சொல்கிறான். இதுதான் நேரான வழி. ஃபத்தபிஊஹு, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ சுபுல, வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஆக இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன வசனங்கள், இந்த 4 வசனங்களும் நமக்கு தெளிவாக ஒன்றை சொல்கிறது. என்ன? அல்லாஹ்வுடைய கயிறு திருமறை குர்ஆனை கடைபிடியுங்கள், குர்ஆன் அடிப்படையில் வாழுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை அடிப்படையில் வாழுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆக நம்ம எதுல ஒன்றுபடணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை கடைபிடிப்பதில் ஒன்றுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை கடைபிடிப்பதில் ஒன்றுபட வேண்டும். இது அல்லாத வேறு விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் பிரிந்து விடக்கூடாது. அந்த வழிகளில் தான் சைத்தான் பிரிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எதுல பிரிப்பான்? குர்ஆன் ஹதீஸை கடைபிடிச்சு அல்லாஹ் பிரிக்க மாட்டான். அங்க பிரிவினை வராது. பிரிவினை வருவதற்கு காரணம் என்ன? வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் கடைபிடியுங்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, வேறு வழியில போனீங்கன்னா, எந்த வழி? வேறு வழி குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறு வழியில போனீங்கன்னா சைத்தான் உங்களை அவனுடைய அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து உங்களை திசை திருப்பி வேறு பக்கம் கொண்டு சென்று விடுவான், பிரித்து விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா, குர்ஆன் ஹதீஸை மட்டும் மக்கள் கடைபிடித்தால் பிரிவினைகளே இல்லை, எல்லா பேரும் ஒன்றுபட்டுருவாங்க. இவ்வளவு பிரிவுகள் இயக்கங்கள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த நேரான கொள்கையில இல்ல. அதனாலதான் இவ்வளவு பிரிவுகள் வருகிறது. நாம என்ன சொல்றோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடம் நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். 2 விஷயங்கள். அந்த 2 விஷயம் என்ன? ஒன்னு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று சுன்னதி, என்னுடைய வழிகாட்டல். இந்த 2ஐ நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் லன் தலில்லு, நீங்கள் வழிகட மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு பிரிவுகள் வரும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செஞ்ச ஒரு விஷயம்தான் இவ்வளவு பிரிவுகள் வரும் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த கூட்டங்கள்ல எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும், எது சத்திய கூட்டம், எந்த கூட்டம் வெற்றி பெறும் என்பதை நமக்கு சொன்னாங்க. அவங்க குழப்பத்தில் நம்மளை விட்டுட்டு போகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா இஸ்னத்தை வ சபஈன மில்லா, பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இருக்கிறதே, அது 72 கூட்டமாக பிரிஞ்சு. வஸதஃபர்ரகு உம்மத்தி அலா ஸலாசி வ சபஈன மில்லா, எனது சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். நல்ல கவனிங்க, சமுதாயத்தில் பிரிவினை ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை ஒரு முன்னறிவிப்பா செய்கிறார்கள். 73 கூட்டமா என்னுடைய சமுதாயம் பிரியும். எல்லா குல்லுகும் பின்னார், எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போகும். இல்லா மில்லத்தும் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்துக்கு போகும். அது மட்டும்தான் வெற்றி அடையும். அது எந்த கூட்டம்? மான அலையில் யௌம் வஸாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய தினம் எப்படி இருக்கிறோமோ அப்படி வாழ்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்க, பிரிவினைக்கு காரணமே என்ன? நபிகள் நாயகம் எதை நேரான வழின்னு சொல்லி கொடுத்தாங்களோ, எதை சொர்க்கத்துக்குரிய வழியாக சொன்னார்களோ அந்த வழியில இருந்தா இவ்வளவு பிரிவினைகள் வந்திருக்காது. அந்த வழியை விட்டு விட்டு வேறு வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுனாலதான் இவ்வளவு இயக்கங்கள், இவ்வளவு கொள்கைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் மக்களுக்கு இந்த பிரச்சனையை விளக்குறாங்க தெரியுமா?
இந்த மாதிரி சமுதாயம் பிற்காலத்துல பிளவுபடும், பல கூட்டங்களாக மாறும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது நாம எப்படி வாழணும் என்பதை நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படம் வரைஞ்சு சொல்லி தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை பல வகையில இருக்கும், வித்தியாசமான முறையில பல வகையில மக்களுக்கு போதனை செய்வாங்க. அதுல ஒரு முறை என்னன்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு போடுறாங்க. ஒரு கோடு என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அந்த கோட்டுக்கு பக்கத்துல சைடுல நிறைய கோடுகளை போடுறாங்க. போட்டுட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நபி தோழர்களே, மக்களே, இதோ இருக்கிறது பாருங்கள் நேரான கோடு, ஒரு கோடு, இதுதான் எனது வழிமுறை. இந்த பக்கத்துல இருக்கிற நிறைய கோடுகள் இதெல்லாம் சைத்தானுடைய வழிமுறை. என்னுடைய வழிமுறையில நீங்க வந்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். இந்த பல வழிகள் இருக்கிறது, அதுல போனீங்கன்னா தோல்வியுறுவீர்கள், உங்களுக்கு வெற்றி இல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு படம் போட்டு இந்த நேரான ஒரு வழியில தான் நீங்க வரணும் என்பதை விளக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல பல கூட்டங்கள் இருக்குதுல, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கொள்கையை சொல்றாங்கல்ல. யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கொள்கையை சொல்கிறார் என்று நீங்க யோசிச்சு பார்க்கணும். நாம என்ன சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ் இது ரெண்டு மட்டும்தான் மார்க்கம், சுன்னாவும் குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லுகிறோம். இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது, நிறைய குர்ஆன் வசனங்கள் இதைத்தான் சொல்கிறது. ஆனால் மற்ற கூட்டத்தை பாருங்க, இன்னொரு கூட்டம் சொல்லுது குர்ஆனும் மார்க்க ஆதாரம், ஹதீஸ்களும் மார்க்க ஆதாரம், சஹாபாக்களும் ஆதாரம். எப்படி குர்ஆனை ஏத்துக்கணும், நபி மொழியை ஏத்துக்கணும், சஹாபாக்கள் ஒன்றை சொன்னால், ஒன்றை செய்தால், ஒன்றுக்கு அங்கீகாரம் தந்தால் அதையும் ஏற்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்லுது. அவங்களுடைய அடிப்படை 3. இப்ப நம்ம என்ன செய்யறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு தானே சொன்னாங்க, மூணாவது ஒண்ணு உருவாக்க கூடாதுங்கிறதை சொன்னாங்க. முத யாருக்கு சொன்னாங்க, நபி தோழர்களுக்கு தான் சொன்னாங்க. நபி தோழர்களை பார்த்து தான் சொன்னாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்படும் சொன்னாங்கல்ல. குர்ஆன் ஹதீஸை மட்டும் கடைபிடிங்க, இந்த ரெண்டை கடைபிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். இதை யாருக்கு சொன்னாங்க, நமக்கும் சொன்னாங்க. நமக்கு முன்னாடி முதல்ல இதை சொன்னது யாருக்கு, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சஹாபாக்களாகிய நீங்களாக இருந்தாலும் என்னுடைய தோழர்களாக இருந்தாலும் குர்ஆன்ல உள்ளதையும் நான் காட்டியதை மட்டும்தான் நீங்க கடைபிடிக்கணுமே தவிர, நீங்களா நான் சொல்லாததை உருவாக்க முடியுமா, புதுசா ஒன்ன சொல்ல முடியுமா என்று சஹாபாக்களுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போதனை பண்ணியிருக்கும் போது, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டினா சஹாபாக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறோம்னா அது எப்படி நேரான வழியா இருக்க முடியும்? இப்படி ஒரு கூட்டம் சொல்லுது. இது தவறான கொள்கை. இந்த கொள்கையில் நம்ம இருந்தோம்னா நாம வெற்றி பெற முடியாது. சஹாபாக்களை மதிக்கணும், சஹாபாக்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். ஆனா அந்த மதிப்புக்கு அடையாளம் என்ன, அவங்களை பின்பற்றுவது என்று நம்ம கருதக்கூடாது. மதிக்கணும், ஆனா பின்பற்றுதல் என்ற இந்த தகுதி அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும் உரியது, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. இந்த தகுதியை வேறு எந்த நல்ல மனுஷரா இருந்தாலும், கண்ணியத்துக்குரிய மனுஷரா இருந்தாலும் இந்த தகுதியை அவருக்கு கொடுக்க கூடாது. இதைத்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லுது. இந்த கொள்கை தவறு. இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டத்துக்கு என்ன கொள்கையே கிடையாது. இந்த உலகத்துல இந்த அற்பமான இந்த உலகத்தை மட்டும் கவனமாக வைத்து, குறிக்கோளாக வைத்து, இளைஞர்களுடைய ரத்தங்களை எல்லாம் சுண்டி தீவிரவாத போக்கில் ஈடுபட்டு அவர்களை தப்பான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது. அவங்க என்ன, குர்ஆனை சொல்லி மக்கள் அழைக்க மாட்டாங்க, போதனைகளை சொல்லி மக்கள் அழைக்க மாட்டாங்க, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிற்கான காரியங்கள் அதை கண்டிக்க மாட்டாங்க. என்ன சொல்வாங்க, இஸ்லாமிய ஆட்சி வேணும், இஸ்லாமிய ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்தா நல்லதுதான். இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு வழி என்ன, இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்னு பேர் தாங்கியா இருக்கானே அவன் உண்மையான முஸ்லீமா ஆக்குறதுக்கு முயற்சிப்பாங்களா, மறுமையில் அவன் வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுவாங்களா? அதை காட்ட மாட்டாங்க. இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி தப்பான வழிகாட்டலை காட்டுவார்கள்.
இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. இன்னொரு கூட்டம் ஹதீஸ்கள் வேண்டாம், இறை தூதர் வேண்டாம், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய அஹ்ல குர்ஆன் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரோ அதே மாதிரி மிர்சா குலாம்னு ஒருத்தவன் இருக்கிறான், கேடு கட்டவன், அவனும் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம் இருக்கிறது. இப்படி பல வகையான கூட்டங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இது நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, நீ சொல்றியே உன்னுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு குர்ஆன்ல எங்க ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஆதாரம் என்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. அதுதான் உங்களுடைய கடமை. எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்தாலும் சரி, நீ சொல்லக்கூடிய கொள்கைக்கு குர்ஆன்ல என்ன ஆதாரம், ஹதீஸ்கள் என்ன ஆதாரம் என்ற ஒரு கேள்வியை கேளுங்க. அவங்கள்ட்ட முறையான பதிலை சொல்ல முடியாது. யார் முறையான பதிலை சொல்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறாங்க. நாம இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் கொள்கை, அது மட்டும்தான் மார்க்கம் என்று நாம் தெள்ள தெளிவாக சொல்கிறோம். சொன்னது மட்டுமில்ல, வேறு யாரும் வேறு எந்த கொள்கையும் கூட்டத்தார்களும் விவாதம் செய்யாத அளவுக்கு பல அசத்தியவாதிகளோட நாம விவாதம் புரிஞ்சிருக்கோம். குறிப்பா சொல்றதா இருந்தா, கடவுளே இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அந்த கூட்டத்தோட நம்ம விவாதம் பண்ணோம். இதே மெட்ராஸ்ல நடந்துச்சு. யாரு? தீகாக்காரர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் விவாதம் பண்ணோம். கடைசியில் என்ன நிலைமை? நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையான பதில சொல்ல முடியாம, குர்ஆன்ல நம்ம அடுக்கடுக்காக எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகளுக்கு எந்த பதிலையும் சொல்ல முடியாமல் திணறி போனார்கள். பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடினார்கள், தோற்றார்கள். விளைவு என்ன? அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தா? அந்த விவாதத்துக்கு பிறகு அந்த இயக்கத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கடவுள் மறுப்பாளர் இன்றைக்கு முஸ்லிம் ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இது சமீபத்தில் ஓரிரு நாட்களில் நடந்த சம்பவம். இஸ்லாத்தை தழுவிவிட்டார். ஆக அவர்களும் வாதம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குர்ஆனும் மார்க்க ஆதாரம், ஹதீஸும் மார்க்க ஆதாரம், சஹாபாக்களை ஏத்துக்கணும் சொல்றாங்களே, இவங்களோட வாதம் பண்ணியிருக்கோம். இமாம்கள் சொன்னதை ஏத்துக்கணும். யார் யாரெல்லாம் கண்டதை கலியதை சொல்றாங்களோ, வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்றாங்களோ, அதையெல்லாம் மார்க்கமா ஏத்துக்கணும். பெரியார்கள் சொன்னதை ஏத்துக்கணும், முன்னோர்கள் சொன்னதை ஏத்துக்கணும் என்று சொல்லுகிறார்களே, மதுஹப்வாதிகள், தரிகாவாதிகள், இணை வைப்பாளர்கள், தர்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள், சந்தன வழிபாடு, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, இப்படி கேடுகட்ட அனாச்சாரங்களை எல்லாம் அனுமதிக்கிறார்களே, இவர் கூட நம்ம விவாதம் பண்ணோம். இலங்கையில விவாதம் நடந்தது. நம்ம நாட்டில் கலியக்காவிலையில இவருடன் விவாதம் நடந்தது. முடிவு என்ன? ரொம்ப விவாதம் சூடு பிடித்தது. விவாதம் முடிந்தோம். குர்ஆனை மக்களுக்கு சொன்னோம். மக்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். இதை தவிர முன்னோர்கள் சொன்னது, பெரியார்கள் சொன்னது, நபித்தோழர்கள் சொன்னது, தர்கா வழிபாடுகள், ஜியாரத் என்ற பெயரில் சிறுக்கு காரியங்கள், இது எல்லாம் அனாச்சாரம், அசத்தியம் என்று மக்கள் தெளிவாக விளந்து கொண்டார்கள். அந்த கலியக்காவிலை விவாதத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அந்த இணை வைப்பு கொள்கையில் இருந்த பல சகோதரர்கள் தௌஹீத் கொள்கைக்கு வந்தார்கள். இது வேறு கொள்கையில் உள்ளவங்க யாராவது இப்படி விவாதம் நடத்தினார்களா? ஆனா நாம அவங்களோட விவாதம் நடத்தணும். அதே மாதிரி குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. குர்ஆன் மட்டும் ஏத்துக்கணும், இறை தூதர் வேண்டாம் என்ற ஒரு தப்பான கொள்கையை ஒரு கூட்டம் சொன்னது. அவங்கள கூட்டம் விவாதத்துக்கு வா, உன் கொள்கை சரினா எங்களோட விவாதம் பண்ணி நிரூபிக்க தயாரா என்று சவால் விட்டோம். வந்தார்கள். என்ன நேரிட்டது? குர்ஆன் வசனங்களை அடுக்கடுக்கா எடுத்து போட்டோம். குர்ஆன் மட்டும் பத்தாது, அந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு இறை தூதருடைய விளக்க அவசியம் என்பதை நிரூபித்தோம். அவர்களும் விவாதத்தில் தோற்று போனார்கள். மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். குர்ஆன் மட்டும் பத்தாது, குர்ஆனும் தேவை, இறை தூதருடைய ஹதீஸ்கள் போதனைகளும் தேவை என்று மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதே மாதிரி இந்த காதியானின்னு ஒரு கூட்டம் இருக்குது. காதியானின்னு மிர்சா குலாம நபியாக்கிக்கிட்டு அவன் நபியா நம்ம சொல்லுவோம். அவன் என்னென்னலாம் பிராட் வேலை பண்ணிருக்கானோ, என்னென்னலாம் பித்தாட்டம் பண்ணிருக்கானோ எல்லாம் ஆதாரப்பூர்வமா சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க வைக்கக்கூடிய வாதம்,
அவன் செய்த தவறுகளை ஆதாரத்தோடு நம்ம முன்வைப்போம். அப்ப அவர்கள் சொல்வார்கள், நபிமார்கள் இப்படித்தான் கேலி செய்யப்பட்டார்கள், நபிமார்கள் இப்படித்தான் ஏசப்பட்டார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டார்கள் என்று வாதத்தை வைப்பாங்க. நபிமார்களை அவதூறா சொன்னான், ஆதாரம் இல்லாம பைத்தியக்காரன் சொன்னான், ஆதாரம் இல்லாம நபிமார்களை ஏசுனான், அவதூறு சொன்னான். ஆனா மிர்சா குலாம் நம்ம ஆதாரத்தோட அவன் பைத்தியக்காரன் கிறுக்கன்கிறத நிரூபிச்சிருக்கோம். ஆனா இது ஆதாரமா, நம்ம ஏசுறது அவர் நபிங்கிறதுக்கு ஆதாரமா. பைத்தியக்காரன் ஆதாரப்பூர்வமா சொன்னா அது அவர் நபிங்கிறதுக்கு ஆதாரமா. அப்படின்னா என்ன, இன்னைக்கு மெண்டல் ஆஸ்பத்திரியில் உள்ள எல்லா பேரும் நபி ஆயிருவான். ஏன்னா அவன் எல்லா பேரும் யாரு பைத்தியக்காரன் தான் இருக்கிறான். மக்கள்லாம் பைத்தியக்காரன் சொல்றாங்க. அப்ப மக்கள்லாம் ஒருத்தர் பைத்தியக்காரன் சொன்னா அவன் நபி. இதான் அவங்க மிர்சா குலாம நபியா தேர்வு செஞ்சதுக்கு அடிப்படை என்ன, மக்கள்லாம் பைத்தியக்காரன் சொன்னாங்களா, அதனால அவன் நபியா. இப்படி ஒரு கூட்டம் சொன்னது, அவங்களோட விவாதம் பண்ணும், வா அவன் நபின்னு நிரூபி, திருமறை குர்ஆன் வச்சு விவாதம் பண்ணோம். கடைசியில் அவன் நபி இல்ல, ஒரு சாதாரண நல்ல மனுஷனாக இருக்க கூட லாயக்கு இல்லாதவன், நாயை விட பன்றியை விட கேவலமானவன் என்பதை நம்ம விவாதத்தில் நிரூபிச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு நபி வர முடியாது என்பதை நிரூபிச்சோம். அதை மக்கள் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொண்டார்கள். இப்படி பல வகையான கூட்டங்களுடன் பல கொள்கைகளுடன் விவாதம் பண்ணி இருக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கு சீடிக்களாக இருக்கிறது. அதனால நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த கொள்கை அசத்திய கொள்கையாக இருந்திருந்தால் இத்தனை விவாதங்களை நாம் நடத்தி இருக்க முடியுமா? இந்த விவாதங்களில் நாம் வென்றிருக்க முடியுமா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆற்றலை வழங்கினான், ஆதாரங்களை தந்தான். அந்த கொள்கைகள் அனைத்தும் அசத்திய கொள்கை என்று நிரூபிக்கக்கூடிய சக்தியை தந்தான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பல கூட்டங்கள் இருப்பதற்கு ஒரே காரணம், சைத்தான் இன்றைக்கு மக்களை பிரித்துக் கொண்டு செல்கிறான். இந்த சைத்தானுடைய வலையில விழுகாம குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில நம்ம இருந்தோம்னா இப்படி பல கூட்டங்கள் தோன்றவே தோன்றாது. இப்படி பல கூட்டங்கள் உருவாகினாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நாம கொள்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி, நாம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி என்று நாம பார்க்கணும். வழிகட்ட சகோதரர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும், அவர்களை சரியான கொள்கையின் பக்கம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah